கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சூத்திரம். நான் பெரம்பூர்லேருந்து வரேன். என் பேர் அம்மு. நான் 15 வருஷமாக வாடகை வீட்டில் தான் இருந்தேன். என்னுடைய வாஞ்சை ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு. மே மாதம் ஐயா கிட்ட ப்ரேயர் பண்ணும் போது நான் சொன்னேன், சொந்த வீடு வாங்குறதுக்கு ரொம்ப தடையாக இருக்குன்னு. அப்போ ஐயா சொன்னார், உன் தடைகளெல்லாம் இன்றைக்கே உடைக்கப்பட்டது மகளே என்று சொன்னாங்க. மே மாதம் 5ஆம் தேதி வந்தேன். அந்த மாதத்துலேயே ஆண்டவர் எனக்கு 62 லட்சத்தில் சொந்த வீடை கொடுத்தாரு. என் தேவனுக்கு கொடான கொடி சோத்திரம். ப்ரைஸ் காட். என்னோட பேர் ரேச்சல். நான் அரும்பாக்கத்துலேருந்து வரேன். 2018 ஜனவரி மாதம் அங்கிள் தண்ணி ப்ரேயரில் கற்பத்தின் கனியை கட்டளையிடுவாருன்னு சொன்னாங்க. அதே மாதிரி அந்த மாதமே நான் கன்சீவ் ஆகி அக்டோபர் மாதம் எனக்கு 2வது ஆண் குழந்தை கற்று தந்தார். அதுக்காக கொடான கொடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை என் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் கொடுக்கும், எந்த வார்த்தை என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்ய பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதற்காக கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் பாத்திரத்தின் பங்குமானவர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆம், சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. பாருங்க, எஸ்தர் ராசாத்தி அவரோட சாதாரண குடும்பத்திலிருந்து அடிமையாய் வந்தவள், அவளுக்கு அந்த ராஜா அவனுடைய அரண்மனையில் சிறப்பான இடத்தை கொடுத்தாங்கடா. அந்த ராஜா அரண்மனையில் இருக்கிறதுலையே கன்னி மடத்தில் சிறப்பான இடத்தை அவளுக்கு கொடுத்ததாக எஸ்தர் 2:9 சொல்லுகிறது. அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. கன்னி மாடத்தில் சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களையும் வைத்தாங்க. கன்னி மடத்தில் இருக்கிறதுலையே சிறந்ததான ஒரு இடத்தை அவளை கொண்டு வச்சாங்கள. காரணம் என்ன தெரியுமா? அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்தால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது. ஆண்டவர் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும்னா ஆண்டவருடைய பார்வையில் நம்ம ரொம்ப அழகுள்ளவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு ரொம்ப நல்லவங்களா நீங்க இருந்தீங்கன்னா ஆண்டவர் கண்களில் தயவு கிடைக்கும். ஆண்டவர் கண்களில் தயவு கிடைச்சா ஆண்டவர் உங்களை கொண்டு போய் எங்க வைப்பாரு? நல்ல சிறப்பான கன்னிமடத்துல, நேர்த்தியான இடத்துல, டாப்பான இடத்துல, சிறப்பான இடத்துல ஆண்டவர் உங்களை கொண்டு போய் வைக்க போகிறார். ஹல்லேலூயா. என்னென்ன காரியத்துல ஆண்டவர் சிறப்பானதை உங்களுக்கு செய்ய போகிறார்? முதலாவது, சிறப்பான ஞானமும் ஐஸ்வர்யமும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23, 24 இப்படியாய் சொல்லுகிறது. பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும், பூமியின் சகல ராஜாக்களை பார்க்கிலும் ராஜாவாகிய சாலமோன் ஐஸ்வர்யத்திலும் ஞானத்திலும் சிறந்தவனாயிருந்தான். சாலமோனின் இருதயத்திலே தேவன் அருளிய ஞானத்தை கேட்கிறதற்காக சகல தேசத்தாரும் அவன் முக தரிசனத்தை தேடினார்கள். அவனுடைய முக தரிசனத்தை தேடினார்கள். ஏன் ஆண்டவர் அவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் அதிகமாக கொடுத்தாரு? எப்ப கொடுத்தாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பார்வைக்கு சிறப்பான ஒரு தேவாலயத்தை கட்டுகிறான். அது மட்டும் இல்லை, அவனுடைய ஆரம்ப கால வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் ஆலயம் இல்லாத நேரத்தில், சர்ச்சில் இந்த நேரம் என்ன ஆண்டவருக்கு பதில் செலுத்துவது, என்னைக்கா ஒரு நாள் சர்ச்சை கட்டிட்டு ஆண்டவருக்கு பலி செலுத்தலான்னு இல்லாமல் அவன் டெம்பரரி டென்ஸ் போட்டு டெம்பரரியா பலிபீடங்களை கட்டி அங்கு ஆராதனை நடத்தினவன் இந்த சாலமோன். நல்ல கவனிங்க, சாலமோனுக்கு இவ்வளவு பெரிய தேவாலயத்தை கட்டுகிற வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தது சாதாரண விஷயம் அல்ல. ஆலயங்கள் கட்டப்படுவதற்கு முன்பாகவே
அவன் அதை ஒரு ஆலயம் இல்லைன்றத ஒரு அட்வான்டேஜாக எடுத்துட்டு சோம்பேறியாக இருக்காம, ஆலயம் இல்லைன்னா என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பலிபீடத்தை போட்டு ஆண்டவருக்காக நான் பலி செலுத்தி ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கையில் அப்பப்போ ஆண்டவருக்கு நேராக துதிபலிகளை செலுத்தி இருக்கிறதே வேதத்தில் வாசித்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்டவர் அதன் பிறகு தாவீதுட்ட சொல்றார், உன் பிள்ளை சாலமோன் தான் இந்த சர்ச்சை கட்டுவான். மகிமையான சர்ச்சை கட்டி ஆண்டவர் விரும்புகிறபடி அவருடைய பார்வைக்கு நேர்த்தியான ஒரு பிரதிஷ்டை பண்ணா பாருங்க. பிரதிஷ்டை என்று சொல்லக்கூடியது சுத்திகரிப்பு. ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினான், வந்திருக்கிற ஜனங்களை அவன் பிரதிஷ்டை பண்ணினான். ஆண்டவர் அதுல தான் மயங்கினார். அல்லேலூயா. அதுல மயங்கி தான் நைட்டு கேட்கிறாரு, உன்னுடைய பிரதிஷ்டை பண்டிகை சூப்பராக இருந்துச்சுப்பா, நல்லா பிரதிஷ்டை பண்ண. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய நாவு, உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பிரதிஷ்டை பண்ண சொல்றார். பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு ராத்திரியோடு ராத்திரி ஐஸ்வர்யமும் கனமும் உங்களுக்கு ஞானமும் இன்றைக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆண்டவர் அந்த பிரதிஷ்டை பண்டிகை முடித்த உடனே அப்படியே பரலோகத்தில் போய் உட்காந்து யோசித்துட்டு இருப்பார்னு நினைக்கிறேன். சர்ச்சை கட்டி நீட்டாக முடிச்சு எந்த மாதிரி பிரதிஷ்டை, ஜனங்கள் எல்லாரும் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டாங்களே, அழகாக இருக்கு. அப்போ இவனுக்கு ஏதாவது நம்ம செய்தாகணும் அப்படின்னு உடனே ஆண்டவரே நேரடியாக சாலமோனுக்கு தரிசனமாகி, சாலமோனே இன்னைக்கு உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. என்னைக்கு கேட்டாரு? பண்டிகை பிரதிஷ்டை ஆராதனை முடிஞ்சதுக்கு பிறகு அதில் திருப்தி அடைந்த ஆண்டவர், அவனுடைய செய்கைகளிலே திருப்தி அடைந்த ஆண்டவர், அவனுடைய நடக்கைகளிலே திருப்தி அடைந்த ஆண்டவர், இவனுக்காக நான் ஏதாவது கைமாறு செய்தே ஆக வேண்டும் என்று இரவோடு இரவாக, பகல்ல பிரதிஷ்டை முடிஞ்சு ராத்திரி ஆண்டவர் நேரடியாக அவன்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்டா, இன்டர்மீடியட் யாரும் கிடையாது, நேரம் வந்து ஆண்டவர் கேட்குறார், உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு உன்னுடைய பிரதிஷ்டை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த பிரதிஷ்டை ஆராதனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஜெபம் பண்ணினான். சாலமோன் முழந்தால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி ஒரு ராஜா பிரதிஷ்டை பண்டிகையில் பெரிய ஜெபம் பண்ணான். அப்போ ஆண்டவர் யோசிக்கிறாரு, ராஜா எவ்வளோ டைம் எடுத்து எவ்வளோ நல்ல அழகாக ஒரு ஜெபம் எல்லாம் பண்ணி பண்டிகை அழகாக கொண்டான, உனக்கு என்னப்பா வேணும்? அப்போ அவன் என்ன கேட்டான், ஆண்டவரே நான் போக்குவரவு அறியாத சின்ன பையன், இப்போ தான் பதவியை என்கிட்ட கொடுத்துருக்கிறீங்க, இவ்வளவு திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்க எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லுகிறான். அப்படின்னா தனக்காக எதையும் கேட்கல, தன்னை நம்பி ஆண்டவர் ஒப்படைச்சிருக்கிற ஜனங்களுக்காக கேட்கிறான். அல்லேலூயா. தப்பி தவறியும் நான் சொல்லுகிற ஒரு நியாயத்தினால ஒரு உண்மை மறைக்கப்பட்டிடக்கூடாது, ஒரு உண்மையான ஒருத்தங்க பாதிக்கப்பட்டிடக்கூடாது, என்னால யாரும் பாதிப்படைஞ்சாங்கன்னு சொல்லக்கூடாது என்பதற்காக ஆண்டவரிடத்துல அவன் என்ன தெரியுமா கேட்டான், ஆண்டவரை எனக்கு ஒன்றும் வேண்டாம், இந்த ஜனங்களுக்கு கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க, கரெக்டாக ஜட்ஜ் பண்ண எனக்கு தேவையான ஞானம், நல்லது தீயது இன்னதென்று வகையறுக்கத்தக்கதான ஞானம்னு கேட்குறான். கரெக்டானதை கண்டுபிடிக்கிற ஞானத்தை தாரும். ஒரு நாளும் அடுத்தவர்களுக்கு நான் இடையூறாகவோ அடுத்தவர்களுக்கு தவறாகவோ எந்த ஒரு தீர்ப்பு செய்துவிடக்கூடாது, சாலமோன் ராஜாவால் இன்னார் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்லப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்டான். ஆண்டவர் பேஸ் பேஸ் பேஸ்னார், சூப்பர்டா அப்படின்ட்டார். நீ கரெக்டானதை கேட்ட அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட ஞானத்தை மாத்திரமல்ல நீ கேளாத ஐஸ்வர்யங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப ஐஸ்வர்யத்துக்கு முன்னால ஒரு பிரதிஷ்டை அடங்கி இருக்கிறது, ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை அமைந்து இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை எதிர்பார்க்கிறீங்க, கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறார் நல்ல ஐஸ்வர்யமும் ஞானம், இந்த ரெண்டையும் தருவார். ஞானம் இருந்துச்சுன்னா நல்லா சம்பாதிக்கலாம், ஞானம் இருந்தால் நல்லா குடும்பம் நடத்தலாம், ஞானம் இருந்தால் உங்கள் ஃபீல்டில் நீங்கள் சிறப்பான ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் வந்துடலாம். அப்போ அது எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்க முன்னால ஆண்டவர் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? பிரதிஷ்டை. ஆண்டவரிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரிடத்தில் செலவழிக்க வேண்டிய நேரங்கள். அது மட்டும் இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் ஆண்டவர் ரொம்ப பிடிச்சதுன்னு எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? மற்றவர்கள் மேல் அக்கறை. நான் என் குடும்பம் எனக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஐ எம் சாரி மை டியர் சன் மை டியர் டாட்டர்னு சொல்லிடுவார். யோபு மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபுடைய சிறையிருப்பு மாறுச்சு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அடுத்தவங்க மேல எப்போ உனக்கு நல்ல எண்ணம் வருதோ ஐஸ்வர்யமும் கனமும் உன்னை தானா தேடி வரும். நீங்க அதுக்காக வேண்டி தேடி எங்கேயும் ஓட வேண்டாம். அடுத்தவங்களுக்கு நீ நல்ல பிள்ளையா, அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு உன் மனசுல நினைச்சா போதும், ஐஸ்வர்யம் தானா வரும்.
அன்றைக்கு சாலமோன் அதான் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஒன்றும் பரவாயில்ல, இந்த ஜனங்களுக்கு எந்த விதத்திலையும் நான் தப்பு பண்ணிடக்கூடாது, தெரியாமல் தீர்ப்பு சொல்லிடக்கூடாது, என்னால் பாதிக்கப்பட்ட அளவில் யாரும் இருந்துடக்கூடாது, பேஷ்னார் ஆண்டவர். அப்பதான் சொல்றாரு, நீ கேளாத ஐஸ்வர்யம், ஞானத்தை நீ கேட்டபடி உனக்கு கொடுத்துருவேன், அது கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன். என்ன சொல்லி அவன் கேட்டானோ அதே போல் அவனுடைய வாழ்நாட்களில் 40 வருஷம் அவன் இஸ்ரவேல் அரசாண்டான். அந்த 40 வருஷமும் அந்த ஜனங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவங்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்களாம். அவனுடைய அரசாட்சி தான் என்கிற இடத்துல தொடங்கி பெயர்சபா மட்டும், அந்த பெயர்சபா வனாந்தரம் வரைக்கும் இவனுடைய அரசாட்சிக்கு கீழே இருந்த மக்கள் எல்லாம், இது யூத கோத்திரத்தா இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் கோத்திரமா இருந்தாலும் சரி, கோத்திரம் முக்கியமல்ல, எல்லா ஜனங்களும் அவங்க தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலில், அப்படின்னா திராட்சை செடி திராட்சை தோட்டம் எல்லாம் குடும்பத்திற்கு அடையாளம். அவங்க குடும்பத்தில் நல்ல சந்தோஷமா சுகமா குடியிருந்தாங்களாம். அவங்க அத்திமரத்தின் நிழல், அப்படின்னா அவங்க செய்த வியாபாரங்கள். திராட்சை தோட்டம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், அத்திமரத்தின் நிழல் என்று சொல்லக்கூடிய அவங்களுக்கு செய்கிற வியாபாரங்கள் எல்லாத்திலும் சுகமா சூப்பரா தங்கி இருந்து லைஃப்ல நல்லா செட்டில் ஆனாங்களா? ஹல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்னா சாலமோனின் ஆட்சி காலம் அவங்க ஜனங்களுக்கு பொற்காலம். ஆமென். அவங்க வீட்டில் அவங்க ஃபேமிலி நல்லா ஹாப்பியாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க பிரச்சனை நிமித்தம் சாலமோன் இடத்துல போகும் பொழுது ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபையை கொண்டு அழகா ஒரு தப்பு பண்ணாம அரசாட்சி செய்ய ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்தார். அதனாலதான் அவனுடைய சிறப்பை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய முக தரிசனத்தை பார்க்க சகல தேசத்தாரும் வருவாங்களாம். சாவுக்கு முன்னால ஒரு முறை இவனை பார்த்தே ஆகணும், இந்த சாலமோனை பார்த்தே ஆகணும் அப்படின்னு எங்க இருந்து எல்லாமோ பல தேசத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பல தேசத்தார் அவன் முகத்தை ஒரு வாட்டி அவன் முகத்தை பார்க்கணும் வர்றாங்க. காரணம் என்ன தெரியுமா? பொது நலன். ஆம், சிறப்பான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு. சிறப்பான வெற்றியையும் விடுதலையும் ஆண்டவர் கொடுக்க போகிறார். கொலோசையரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-15 இப்படியாய் சொல்லுகிறது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்னைக்கு நமக்கு மகிமையான சிறப்பான வெற்றி. ஆமென். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சாதாரண வெற்றி அல்ல, சிறப்பான வெற்றி. நீங்க பார்டர்ல பாஸ் ஆகிறதும் வெற்றி தான், அது சிறப்பான வெற்றி இல்லை. 50% பாஸ் ஆகிறதும் வெற்றி தான், அது சிறப்பான வெற்றி அல்ல. யார் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சிறப்பான வெற்றியில் அடைஞ்சவங்கன்னு சொல்லலாம். ஆமென். ஏ கிரேட், பி கிரேடு, சி கிரேடுன்னு வச்சுருப்பாங்க. அதில் டாப் கிரேடு A+ன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நம்ம எல்லாம் 90 கூட ஒரு நாளும் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்க கூட 100 கேட்கணும். இன்னைக்கு ஆண்டவர் மகிமையான வெற்றி, சிறப்பான வெற்றி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்துக்களை எல்லாம் ஆண்டவனை குலைக்க போகிறார். இன்னைக்கு வரைக்கும் யார் யார் உங்களுக்கு விரோதமாக மொட்டை பெட்டிஷன் போட்டிருக்காங்களோ அந்த பெட்டிஷன் பேப்பரே இனி ஃபைலில் இருக்காது. அவங்க தேடினாலும் பார்க்க முடியாது. இன்னைக்கு நைட்டு தேவதூதன் எடுத்தாச்சுன்னா எங்கேயாவது ஒளிச்சு கிழிச்செல்லாம் போட மாட்டார், அப்படியே கொண்டு டிஸ்ட்ராய் பண்ணி தூக்கி எரிச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், அதனுடைய எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாதபடிக்கு உங்களுக்கு எதிரிடையாக முதல் வெற்றி எதில் தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு யார் யார் உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்படுறாங்களோ அதில் சிறப்பான வெற்றி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். கூட இருந்துகிட்டே குழி தோன்றவங்க, கூட இருந்துட்டு நம்மளை போட்டு கொடுக்குறவங்க, கூட இருந்துட்டு நமக்கு விரோதமாக செய்கிறவங்க, அது சொந்தக்காரங்களாக இருக்கலாம், அசலாக இருக்கலாம், பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா கூட வேலை செய்கிறவங்களா இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி முதல் வெற்றி எதில் தெரியுமா?
உங்களுக்கு எதிராக யார் யார் செயல்படுறாங்களோ, மந்திரவாதம் பண்ணாலும் சரி, போட்டு கொடுத்தாலும் சரி, மொட்டை பெட்டிஷன் போட்டாலும் சரி, அப்பப்போ கோல் சொல்லி கொடுத்தாலும் சரி, அவங்க முன்னால் எதில் குண்டணி சொன்னாங்களோ அதில் சிறப்பான வெற்றி. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவங்க எல்லாம் நினைப்பாங்க, அதோட இதோட அவன் அழிஞ்சான்னு நினைச்சேன், இதோட அவன் முடிஞ்சு போனான்னு நினைச்சேன். எப்படி இதுல இருந்து வெளியே வந்தான், எப்படி இதுல இருந்து அவன் தப்பிச்சு வந்தான்? எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாகத்தக்கதாக உனக்கு எதிரடையாயிருக்கிற காரியத்தில் ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு ஒரு வெற்றியை கொடுக்கிறார். ரெண்டாவது, கட்டளைகளால் நமக்கு விரோதமாக போடப்பட்ட கையெழுத்துகள். கட்டளை அப்படின்னா ஆர்டர்ஸ். உங்களுக்கு விரோதமாக போடப்பட்ட, உங்களுக்கு எகெயின்ஸ்டா போடப்பட்ட ஆர்டர்ஸ். கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்துக்கள் அப்படின்னா அதுக்கு அதிகாரியே கையெழுத்து கூட போட்டிருக்கலாம். இன்னைக்கு அதிகாரி போட்ட கையெழுத்தை கூட ஆண்டவர் அதன் நடுவில் இராதபடிக்கு குலைத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் குலைச்சி தூக்கி எறிஞ்சி எல்லாத்தையும் தூக்கி சிலுவையில் ஆணி அடிச்சிருவாராம். நாளைக்கு பிறகு உங்களுக்கு விரோதமாக சைன் பண்ணவங்க, உங்களுக்கு எதிர்மறையாக கையெழுத்து போட்டவங்க, இவங்க எல்லாம் வந்து நான் உள்ள ப்ரூஃப் வச்சுருக்கேன், எடுத்து பாருங்கள், இந்த ப்ரூஃப் படி அவங்களுக்கு தண்டனை கொடுங்கன்னா எங்கே எடுத்து காண்பிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேடுவாங்க, ஃபைலை தேடுவாங்க, பீரோவை தேடுவாங்க, தரையில எல்லாம் பெருக்குவாங்க. என்னமோ நகை போன மாதிரி ஃபைலை போய் கீழே பெருக்குவா முடியும்? பெருக்கி பாருப்பா, உள்ள எங்கேயாவது இருக்குன்னு தேடுவாங்க, தேடியும் காணாதிருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அது எங்க போயிருக்குமா? சிலுவையில ஆணி அடிக்கப்பட்டிருக்குமா. உங்களுக்கு எகெயின்ஸ்டா போட்ட கையெழுத்து, உங்களுக்கு எகெயின்ஸ்டா போட்ட மெட்ட பெட்டிஷன், உங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்த ஆர்டர்ஸ் அத்தனையும் ஆண்டவர் எடுத்து சிலுவையில் ஆணி அடிச்சிருவார். ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் சாட்சி ஒன்று எங்களுடைய மெயிலில் வந்துச்சு. ஒரு பேங்க் அதிகாரி ஒருத்தர், ஏதோ நார்த்தில் உள்ள இமாச்சல பிரதேசம் என்னமோ, அங்கே உள்ள ஒரு பேங்க் அதிகாரி, நம்ம டிவி ப்ரோக்ராம் ரெகுலராக பார்க்குறவர், நம்முடைய ஜெபகோபுரத்துக்கு அப்பப்போ மெயில் அனுப்பி மெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர். அவர் மெயில் அனுப்பியிருக்கிறாரு, எனக்கு எகெயின்ஸ்டாக வேணும்னு யாரோ தப்பான காரியங்களை எனக்கு எகெயின்ஸ்டாக போட்டு அதிகாரிங்க கையெழுத்து போட்டு அவருடைய ப்ரொமோஷனை பிளாக் பண்ணிவிட்டு டிஸ்மிஸ் பண்ணலை, சஸ்பெண்ட் பண்ணலை, அவ்வளோதான் மிச்சம். 2 கிரேட் அவரை ப்ரமோஷன் பண்ணி போட்டுட்டு 10 வருஷத்திற்கு அவருக்கு இனி எந்த ப்ரொமோஷனும் கிடையாது அப்படின்ற மாதிரி கேஸ் வேறு ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி ப்ரமோட் பண்ணி பின்னால் அனுப்பிட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் உண்மையாக வேலை செய்கிறேன், எனக்கு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்களே, எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குது, எனக்கு விரோதமாக அவங்க கையெழுத்து போட்டு இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெயில் அனுப்பியிருக்காங்க. அப்போ அன்பு பிள்ளைகள் ஜெபித்து ஆண்டவருடைய ஆலோசனையின்படியாக சில வசனங்களை கொடுத்து, இந்த வசனத்தின்படி ஆண்டவர் இரட்டிப்பான வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மை உங்களுக்கு கொடுப்பார். ஏசாயா 61:7 எடுத்து வாசிங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 பலன் வரும், உன் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள், அது நிமித்தம் உங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். இரட்டிப்பான சுதந்திரம் அப்படின்னா டபுள் ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு இந்த வார்த்தையை தான் அவங்க மெயிலில் பதிலாக அனுப்பி விட்டாங்க. அந்த சகோதரர் எழுதியிருக்கிறாரு, டெய்லி இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே என்னுடைய லட்சைக்கு பதிலாக என்னுடைய பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இந்த வசனத்தை நான் பிடிச்சிருக்கிறேன், ரெட்டிப்பான பலன் ரெட்டிப்பான நன்மை எனக்கு இதுலேருந்து வரேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அதனால் இந்த வசனத்தின்படி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தார். வார்த்தைகளும் இந்த பதிலும் போய் இமெயில் போய் சில நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா திடீர்னு இவருக்கு ஒரு ஆர்டர் வருது. பார்த்தாச்சுன்னா சீனியர் ஜெனரல் மேனேஜராக இது ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு அவருக்கு ஆர்டர் வருது. இவருக்கு நம்பவே முடியலை. ஏன்னா இவருக்கு அந்த ப்ரமோஷன் கொடுக்கும் பொழுதே 10 வருஷத்திற்கு இவருக்கு எந்த இன்க்ரிமெண்ட்டும் கிடையாது, எந்த விதமான ப்ரொமோஷனும் கிடையாதுன்னு போட்டிருக்கு. பார்த்தா இவ்வளவு நாளைக்குள்ளால டபுள் ப்ரொமோஷனே மேலே வந்துருச்சு அப்படின்னு அவரால் நம்ப முடியாத ஆச்சரியம். அவர் கூட வேலை செய்கிறவங்களை எல்லாம் சொல்ல ஆச்சரியமாக பார்த்துறேன். இந்த வசனத்தின்படியே சொல்கிறாங்க, எப்படிப்பா உனக்கு நடந்துச்சு, யாராவது ஆளுகளை பிடிச்சி எடுத்து செட்டப் பண்ணிட்டியான்னு கேட்குறாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரையும் பிடிச்சி செட்டப் பண்ண வேண்டாம், இயேசுநாதரை செட்டப் பண்ணால் எல்லாம் சரியாயிடும். ஹல்லேலூயா. அவரை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். ஆண்டவருடைய வார்த்தைகள் கிரியைகளை நடப்பித்து திரும்புகிறவைகள். ஆச்சரியம் தாங்க முடியலை. அதுபோல் டபுள் ப்ரொமோஷன் மட்டும் இல்லை, டபுள் இன்க்ரிமெண்ட். என் அன்பு சகோதரனை சகோதரி, இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு விரோதமாக கையெழுத்து போட்டிருந்தா 2 கிரேடு கீழே தள்ளி இருக்கலாம், ஆனால் 4 கிரேட் ஆண்டவர் தூக்கி மேலே கொண்டு போவார். ஆண்டவர் இன்னைக்கு அந்த வசனத்தை தான் சொல்றாரு, உனக்கு எதிராக போடப்பட்ட கையெழுத்துக்கள்
உனக்கு விரோதமாக போடப்பட்ட ஆர்டர்ஸ், கட்டளைகள் எல்லாம் இனி அந்த ஃபைல்ல இருக்காது. உங்களுக்கு தீர்ப்பு எழுதலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு கோர்ட்டுக்கே போவாங்க. ஜட்ஜிட்ட போய் சொல்லுவாங்க, என்கிட்ட நல்ல ப்ரூஃப் இருக்கு இந்தான்னு சொல்லி ஃபைலை கொடுப்பாங்க. புரட்டுவாரு, எங்கய்யா ஒண்ணுமே இல்லை, நான் போன வாரம் தான் அதில் வச்ச அந்த ஃபைல்ல இருக்கு, நீயே எடுத்து கொடுப்பான்னு பார்த்தாச்சுன்னா, எங்க போச்சு? சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிற என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே. தடைகளை உடைக்கிற ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பில் காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின் படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகள் இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.